வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பிப்ரவரி மந்த்து நடைபெறும்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி மந்த்து 4th வீக்கில் தியரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்ன்றதை வந்து ஆல்ரெடி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ டீட்டெயில்டாக நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்கோம் இதற்கு முன்னாடியே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன், ஸோ யார் யார் எந்தெந்த பேட்சில் இருக்கவங்களாம் எழுதலாம்ன்றது, அதே போல் அரியர் எக்ஸாமை பொறுத்தவரையில் வந்து எப்படி நடைபெறும்ன்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மற்றும் எம்எட் மாணவருக்குன்னு அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படியே வாட்ஸ்அப் பண்ண டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அரியர் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய கல்லூரிகள் வழியாக ஃபீஸை வந்து பே பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸு. அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் இது வந்து கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிஎட் எம்எட் இங்கே ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, செகண்ட் இயரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3rd செமஸ்டர் நடைபெறும். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கும் 3rd செமஸ்டருக்கும், ஃபஸ்ட் அண்டு 3rd செமஸ்டருக்கு தான் தற்போது எக்ஸாமினேஷன், மெயினான ஒரு எக்ஸாமினேஷன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎட் ஜாயின் பண்ண கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர்லேயும், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பிஎட்டை பொறுத்தவரையில் ப்ராக்டிக்கல் மட்டும்தான், எம்எட்டை பொறுத்தவரையில் 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன், ஃபஸ்ட்டு செமஸ்டரும் 3rd செமஸ்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செஷனாக நடைபெறும். சப்போஸ் உங்களுக்கு அரியர் இருந்தது சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் தான் நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரியர் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அரியர் இந்த கரண்ட் பேட்சில் நீங்கள் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 2023-24, ஸோ இதற்கு முன்னாடி பேட்சில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் பேப்பர்ஸை வந்து எழுதலாம். ஸோ போத் பிஎட் எம்எட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மார்னிங்கே வந்துடும். ஏன்னா அந்த கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் எழுதுவாங்க. அகைன் நீங்கள் செகண்ட் செமஸ்டர்லேயும் அரியர் வச்சுருக்கீங்கன்னா அது ஆஃப்டர்நூன் வரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் வச்சுருக்கீங்கன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் 2022-23 பேட்சாக இருந்து நீங்கள் எல்லா செமஸ்டர்லேயுமே நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதே போல் தான் பிஎட்டு ஃபஸ்ட் அண்ட் 3rd செமஸ்டரில் நீங்கள் 3rd செமஸ்டரை பொறுத்தவரையில் பிஎட்டை பொறுத்தவரையில் ப்ராக்டிக்கல் தான், அதால் வந்து அது பிரச்சனை கிடையாது. அதே நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் 4th வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு தனியாகவும் 4th செமஸ்டருக்கு தனியாகவும் தனித்தனி நாட்களில் தான் வரும். அதால் அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தனித்தனி நாட்களில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி செஷனில் தான் நடைபெறும். அதே போல் 21-22 ஸோ இந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிஎட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு 3rd 4th செமஸ்டர் அரியர் பேப்பர்ஸ் இஃப் எனி. ஸோ அப்போ இந்த பேட்சில் இருக்கவங்க எல்லாருமே எழுதலாம். அதே போல் 2020-21 பேட்ச் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நான் செமஸ்டர் 2021 பேட்ச் பார்த்திங்கன்னா நான் செமஸ்டர் பேட்டர்னு. ஸோ அவங்க வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் எழுதாதவங்களான்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸை இந்த பேட்சில் எதில் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை உங்களுடைய கல்லூரிகளை தொடர்பு கொண்டு பே பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் லாகின் வழியாக பே பண்ணலாம். ஸோ அப்புறம் நீங்கள் எந்த செமஸ்டராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் வரும். மார்னிங் பார்த்திங்கன்னா கரண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் அது தேவையில்லை. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரை பிப்ரவரி 4th வீக் ஆஃப் பிப்ரவரியில் தான் இருக்கும்ன்றது வந்து ஆல்ரெடி தெரிவிச்சிருக்கிறதால
ஸோ இதற்கான எல்லா கைடன்ஸும் நம்மளோட சேனல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.